இன்றைக்கி நம்ம வீட்லேயே நெய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நாளாக பால் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன். அதை இந்த மிக்ஸி சாரில் நம்ம கொட்டிக்கலாம். மிக்ஸி சாரில் கொட்டியாச்சு. இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அரையுது. நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் ஐஸ் வாட்டர் நம்ம ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். கழுவி எடுத்துக்கலாம். ஒரு துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், துணியில் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இதை அப்படியே நம்ம சட்டியில் போடணும்னா சட்டியில் போட்டு உருக்கி எடுத்துக்கலாம். மிதமான தீயில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்த உருண்டை நெய் உருகிட்டே இருக்குது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டிகிட்டு இருந்தோம்னா வந்துடும். எனக்கு நம்ம கொஞ்சம் தான் பாலாடை வச்சுருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் தான் நெய் கிடைக்கும். பாருங்கள், நல்லா உருகிட்டுருக்கு. நல்லா அடி பிடிக்காமல் நம்ம கிண்ட வேண்டியதான்.